இந்த பொண்ணு வேணும்னே தன்னுடைய பேக்கை ரோட்டுல போட்டுட்டு ரோட்டுல நடந்து வர ஒருத்தர் கிட்ட தயவு செஞ்சு என்னுடைய பேக்கை எடுத்து கொடுங்கன்னு கேட்கிறார். உடனே அவரும் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறாரு. அப்போ ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருந்த ஒருத்தர் அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு தன்னுடைய போனை எடுத்து அங்க நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு. இந்த பையன் கீழே குனிஞ்சு பேக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த பையனுடைய பேக்ல இருக்க பணத்தை எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட பேக்கை எடுத்து கொடுக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு ரொம்ப நன்றி சார்னு சொல்றாள். அதுக்கு இந்த பையன் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த பொண்ணும் பணத்தை திருடின ஆசையில ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாள். அதுக்கப்புறம் இந்த ஏழை பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஆளு அவரை தடுத்து நிப்பாட்டி நீங்க இந்த ஊருக்கு புதுசான்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பையன் இல்ல இது என்னுடைய சொந்த ஊர் தான், ஆனால் நான் நகரத்திற்கு சென்று கூலி தொழிலாளியாக வேலை செய்ய ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகுதுன்னு சொல்றான். உடனே இவர் நான் இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்ததே இல்லையேன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த ஏழை பையன் அவனுடைய சோக கதையை சொல்றான். என்னுடைய அம்மாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. அப்ப என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் பிழைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட வாங்கி ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்காக நகரத்திற்கு சென்று கூலி வேலை செய்தேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த நபர் அம்மாவுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இப்போ இவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு போறத பார்த்தா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு போல இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் ஆமா நான் நகரத்துல இரவும் பகலமாக உழைத்த பணம் என்கிட்ட இருக்குன்னு ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்றான். உடனே அவரு இந்த ஊரு முன்ன இருந்த மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது. எதுக்கும் ஒரு தடவை உன்னுடைய பேக்ல பணம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. உடனே இந்த ஏழை பையன் பணம் என்னோட பேக்ல தான் இருக்கு, நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்றான். உடனே இவர் நீங்க கண்டிப்பா ஒரு தடவை பேக்கை செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு. அந்த ஏழை பையனும் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்கை திறந்து பார்க்கிறான். ஆனா பேக் உள்ளார பணம் இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சியான அந்த பையன் என்னுடைய பணம் எங்க போச்சு? நான் இந்த பணத்தை வச்சுதான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கணும். 2 வருஷமா சாப்பிடாம கூட குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணம் இது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்னு சொல்லி கதறி அழுகிறார். உடனே இந்த நபர் நீ என் கூட வா, யாரு உன்னுடைய பணத்தை திருடினான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் பார்த்த இந்த பொண்ணு இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு இனிமே நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு இருக்காள். அப்போ இவங்க 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு இது என்னுடைய பணம், இந்த பணத்தை நீங்க என்கிட்ட இருந்து வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொல்கிறார். உடனே அந்த நபர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து மொபைல் போனை எடுத்து நீ போலீஸ் கிட்ட போக தேவையில்லை, நாங்கள் தான் போக வேண்டும். நீ இந்த ஏழை பையனுடைய பேக்ல இருந்து பணத்தை எடுத்ததை நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா உனக்கு ஜெயில கலிதான்னு சொல்றாரு. அதை கேட்டு பயந்து போன இந்த பொண்ணு அவளுடைய பேக்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கிறார். உடனே இந்த நபர் அந்த பணத்தை வாங்கி அந்த ஏழை பையன் கிட்ட கொடுத்து இந்தா உன்னுடைய பணம், உன் கடின உழைப்பால சம்பாதித்த பணம் இது, இனிமேனாவது ஜாக்கிரதையா இரு, திருடர்கள் இப்போ அதிகமாகிட்டாங்க. உடனே இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன்னுடைய கடனை எல்லாம் அடைன்னு சொல்றாரு. அந்த ஏழை பையனும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து தன்னுடைய கிராமத்துக்கு கிளம்பி போறான். இந்த ஏழை பையன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சரியான நேரத்துல வந்து மீட்டு கொடுத்து அவனுக்கு உதவி செய்த இந்த நபருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.